நீங்கள் தரவில்லை, டாலரை தரவில்லை என்று சொன்னால் நான் யுவானில் பெட்ரோலை விற்பேன். மிரட்டி இருக்கிறான். எல்லாரும் அதைத்தான் செய்ய போறாங்க. அப்ப பெட்ரோல் டாலர் உடன்பாடு யுவான் டாலருக்கு மாறுமாக இருந்தால் அமெரிக்கா டாலர் கொலாப்ஸ். அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் இனி அவர்களிடம் ஆயுதம் திருப்பி செய்ய வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது. ஈரான் கூறுகிறது தனது ஏவுகணைகளில் பல இன்னும் பாவிக்கப்படவில்லை என்று சொல்லி. இனி ஒரு சண்டை வருமாக இருந்தால் டியாகோ காசியாவில் இருந்துதான் அமெரிக்காவின் பிரதான தளமாக அதுதான் பயன்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. அதை ஹேக் பண்ணலாம் என்று கூறுகிறார்கள். அந்த தளத்தையே இல்லாது செய்யலாம் என்று கூறுகிறார்கள். முதலாவது பேச்சுவார்த்தை குழு வந்துட்டு சென்ற போது அவர்கள் 5 விமானங்கள்லாம் அவர்களை வரவேற்றது. 2 F-4 பேந்தர் ரக விமானங்கள், 3 MiG-29 ரக விமானங்கள். அதை அவர்கள் ஏன் காட்டினார்கள் என்று சொன்னால், வான்படை இல்லை என்று சொன்னீர்கள், வான்படை இருக்கின்றது, நீங்கள் அளித்தது டம்மி. ஈரான் இந்த சிறிய படகுகளை சுட வேண்டும் என்று சொன்னாலும் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களைத்தான் கொண்டு வர வேண்டும். அதில் 30 mm கலிபர் இருக்கிறது. ஆனால் அதற்கு இணையாகத்தான் சைனாவும் ரஷ்யாவும் மேன் பேட்ஸ் என்று சொல்ற ஏவுகணைகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அது குறுந்தூர் ஏவுகணை, 10,000 அடிக்கு சுடும். அதை விட ஈரான் S-300 வகை ஏவுகணை HQ-9 இருக்கின்றது, 27 கிலோமீட்டருக்கு சுடும். இப்போ UAE வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோட போட்டிருக்கிற UAE அமெரிக்காவோட கேட்கறது, தங்களுக்கு தாங்கள் சபை பண்ணுவதற்கு கொஞ்சம் டாலரை தாருங்கள். 2022ஆம் ஆண்டு இலங்கை கேட்டது டாலரை தாருங்கள் என்று. அதே போன்ற நிலை UAE யாரும் கற்பனை செய்து பார்த்திருப்பார்களா? UAE முதலாவது வாரமே ட்ரம்ப் தன்னை சுற்றியுள்ளவர்களை சொன்னதொன்று, அந்த போரிலிருந்து என்னை வெளியேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாருங்கள் என்று. அப்பவே அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதிலிருந்து நாங்கள் மீள முடியாது. இப்ப ட்ரம்பின் பிரச்சனை என்னவென்று சொன்னால், கௌரவமாக வெளியேற வேண்டும். 4 வருடம் இந்த தடைக்குள்ளும் இந்த போருக்குள்ளையும் ரஷ்யா சபை பண்ணியிருக்கிறார். 4 வருடம். அப்ப ரஷ்யாவுக்கு மேல போட்ட தடைகளை இந்த 4 வருடம் ரஷ்யா சபை பண்ணத்தால் அது திருப்பி விட்டுருக்கிறது ஐரோப்பாவுக்கு, அமெரிக்காவுக்கு. அதே போல ஒரு 6 மாதம் சபை பண்ணினாலே உலகம் படுத்து. அப்போ அதைத்தான் ஈரான் விரும்புகிறது. ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல் அதுக்களால் வாரம், 10 நாளண்டாலே 200 மில்லியன், 50 நாள் கிட்டத்தட்ட 1000 மில்லியன், 1 பில்லியன் பேரல். உலகத்தின் மொத்த கையிருப்பே 1.2 பில்லியன் பேரல். இப்போ ஹார்முஸ் நீரை இன்று திறக்கப்பட்டால் கூட 2 வருடங்கள் எடுக்கும் அந்த எரிபொருள் நிலைமை மீண்டும் சீராகும். அப்ப இன்னும் ஒரு 10 நாள் மூடினால் இந்த போர் நீடிக்குமாக இருந்தால் உலகத்தால் நிற்கவே முடியாத ஒரு நிலை. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம், பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான ராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு என்பது வணக்கம். ஒரு பெரும் யுத்த களத்தை ஒவ்வொரு வாரமும் உங்களிடமிருந்து அறிகின்ற போது ஒரு பெரும் பதட்டத்தோடும் அல்லது ஒரு பெரும் எதிர்பார்ப்போடும் வினாக்களை தொடுப்பது வழமை. இம்முறை எவ்வாறு வினாக்களை தொடுப்பது, எவ்வாறான சூழ்நிலை இருப்பது என்பதை உங்களிடம் கேட்பதிலே எமக்கும் ஒரு நெருக்கடி இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இவை அனைத்தையும் தீர்மானிக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடியவர் டொனால்ட் ட்ரம்பாகத்தான் இருக்கின்றார். இப்போது ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கின்றது, அமெரிக்காவால் திறக்கப்பட்டது. ஈரான் இந்த ஹார்முஸ் நீரிணையை எந்த அடிப்படையில் அல்லது எந்த தைரியத்தில் அல்லது அவர்களிடம் என்ன பலத்தின் அடிப்படையில் முடக்கி இருக்கின்றார்கள்? இது ஒரு சரியான உத்தி என்று இராணுவ ரீதியாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஈரான் இந்த நீரிணை தொடர்பாக ரஷ்யாவின் முன்னாள் அரசு தலைவரும் பின்னர் இப்போது ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு சபையின் பிரதி தலைவருமான மெட்வெடேவ் கூறியதொன்றுதான், ஈரான் தன் அணுக்குண்டை பரிசோதனை செய்திருக்கிறது என்று சொல்லி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கின்றது. ஈரானுக்கு இப்போது இந்த ஹார்முஸ் நீரிணை தான் ஈரான் பலமாக இருக்கின்றது. ஏன்னா உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைக்கின்றது. ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கையை விடுகிறார்.
மூடுவேன் திறப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் ஈரான் ஒன்றைத்தான் செய்கிறது, அதை மூடவும் இல்லை. இப்பதான் அவர்கள் மூடியிருக்காங்க, அப்பையிலிருந்து அவர்கள் மூடவில்லை. அதை மூடியது யார் என்று சொன்னால் இங்க இருக்கிற லாய்ட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஏன்னு சொன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க மாட்டுது. அந்த அப்படி ஒரு போர் நடக்கிற இடத்துல கப்பல் போறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க மாட்டுது. சரி, இன்றைக்கு ஈரானை பொறுத்தவரையில் இப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இயற்கை பூகோள ரீதியாக ஒரு பலவீனம் இருக்கு. ஈரானுக்கு அது ஒரு பலமாக இருக்கின்றது. இன்றைக்கு ஈரானை 40 வருடங்களாக ஈரான் தடைக்கில் இருக்கின்றது. உலகத்தின் பெரிய பெரிய பங்கு சந்தை பங்கு வர்த்தகத்தில் ஈரான் இல்லை, பெரிய நிறுவனங்களில் ஈரான் இல்லை, பெரும் வங்கிகளில் கூட ஈரானுக்கு எந்த பங்கும் இல்லை. இருந்தாலும் ஈரானால் உலகத்தின் பங்கு சந்தையை ஏற்றவும் முடியுது, இறக்கவும் முடியுது. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறது. முழுக்க முழுக்க அந்த ஹார்மோஸ் நீரிணை. இப்ப ஹார்மோஸ் நீரிணை இன்று திறக்கப்பட்டால் கூட 2 வருடங்கள் எடுக்கும் அந்த எரிபொருள் நிலைமை மீண்டும் சீராவதற்கு. சரி, நீங்கள் கேட்கிறீர்கள் இதை மூடி வைத்திருப்பதற்குரிய பலம். அமெரிக்காவின் இப்ப 3 விமானம் தாங்கி கப்பல் இப்ப போயிருக்கிறது. ஜெரால்ட் ஃபோர்ட் வந்திருக்கிறது ரெட் சீக்கு, அப்ரஹாம் லிங்கன் இருக்கிறது, இப்போது ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷும் வந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் அனைவரும் கிட்ட போவார்களானால் முடியாத காரியம். ஏனென்று சொன்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈரானிட்ட கடற்படை இல்லை, வான்படை இல்லை என்றாலும் இந்த 21 மைல் அகலமான இந்த ஹார்மோஸ் நீரிணையை திறக்க முடியாது ஒரு உலகத்தின் வல்லரசால். அதை நான் கூறவில்லை, ஏமன் பாதுகாப்பு அமைச்சரை கூறிவிட்டார். உலகத்தின் வல்லரசான உங்களால் திறக்க முடியாது விட்டால் நாங்கள் என்னத்தை செய்வதென்று. இங்கே உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் பிரான்ஸ்ல 40 நாடுகளை கூட்டி ஒரு கூட்டம் வைத்திருந்தார்கள் ஹார்மோஸ் நீரிணையை திறப்பது. ஸ்டாமர் இங்கிருந்து போகும்போதே சொல்லிவிட்டார், அது அமைதியான முறையில் தான் திறக்கிறது, யாரும் போருக்கு போக விரும்பவில்லை. என்ன பிரச்சனை என்று சொன்னால் தற்போதைய போர் நிலைமை மாறிவிட்டது. முன்னைய போல மரபு வழி போர் என்று இல்லை. ஈரான் ஏவுகணை பலத்திலும் சரி, ஆளில்லாத தாக்குதல் விமானத்திலும் சரி, அவர்கள் தங்கள் அறிவையும் தங்கள் தொழில்நுட்பையும் அதிலேயே முதலீடு செய்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட அவர்கள் 10,000 ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை தயாரிப்பார்கள் என்று கூறுகிறார்கள். ஒரு நாளைக்கே அவர்கள் 400 தயாரிக்கிறார்கள். ஆனால் இந்த கடந்த போர்ல அவர்கள் பயன்படுத்தியது 5,900 என்று கூறுகிறார்கள். அதாவது ஒரு மாதத்தில் அவர்கள் தயாரிக்கிறதை விட குறைவாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்ப கடற்படை தேவையில்லை, வான்படை தேவையில்லை. இந்த ஏவுகணைகளும் மற்றது ஆளில்லாத விமானங்களும் காணும். அதை விட ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருக்கின்றன. இதுவரை நீங்கள் பார்த்தீர்கள் தானே, இது அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ இன்று வரையிலும் எதையாவது தடுக்க முடிந்ததா? தடுத்தார்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் தடுக்க முடியாது. இப்ப இந்த அமெரிக்க முற்றுகையை நீங்கள் பாருங்கள், எப்ப முற்றுகையை போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தித்தான் அந்த முற்றுகை இருக்கிறது. போர் நிறுத்தத்துக்கு முதல் முற்றுகையை போடவில்லை. போர் நிறுத்தத்துக்கு முதல் அப்ரஹாம் லிங்கன் கிட்டத்தட்ட 1200 மைலுக்கு அங்கால் நின்றது. போர் நிறுத்தம் வந்த பிற்பாடுதான் 250 மைலுக்கு வந்து நிற்கிறார்கள். நேற்று கூட உங்களுக்கு தெரியும், ஈரான் கப்பல் ஒன்றை தாக்கி அழித்திருந்தார்கள். அந்த கப்பலை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 900 அடி நீளமான அந்த கப்பல், தொஸ்கா என்ற அந்த கப்பல் ஈரான் ஓமான் வளைகுடாவில் வைத்து தாக்கப்பட்டிருந்தது. பிறகு கைப்பற்றியிருந்தார்கள். அது ஒரு சரக்கு கப்பல். அதில் ஈரானுக்கு ஆயுதங்கள் கொண்டு போகலாம். ஏனென்றால் அது சீனாவுக்கு போய், சீனாவிலிருந்து மலேசியாவுக்கு போய், மலேசியாவிலிருந்து தான் ஈரானுக்கு வந்தது. அது இரட்டை செயற்பாடு கொண்டது என்று சொல்லித்தான் பிடித்திருந்தார்கள். அதுக்கு ஏவுகணை பாகங்கள் போகிறதா என்றது தொடர்பாக. ஆனால் ஈரான் திருப்பி தாக்குமாக இருந்தால் அந்த வளைகுடாவில் இருக்கின்ற அத்தனை துறைமுகங்களும் மூட வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும். ஏவுகணை பலத்தை பொறுத்தவரையில் இப்ப இன்னொரு போர் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்னென்னு சொன்னால், இப்போது பேச்சுவார்த்தை நாங்கள் இப்ப கதைக்கிற நேரத்தில் இன்னும் உறுதியாகவில்லை. ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் போர் நிறுத்தத்தை நீடிக்கப் போவதில்லை என்று. ஆனால் போர் நிறுத்தத்தை நீடிக்காமல் ட்ரம்பால் எதுவும் செய்ய முடியாது என்றால் இந்த போர் நிறுத்தம் அவர் கெஞ்சி பெற்ற போர் நிறுத்தம் என்றுதான் சொல்லலாம். ஏனென்றால் போரை நடத்துவதற்கு ஈரானுக்கு இப்போவும் விருப்பமாகத்தான் இருக்கிறது. உலக பொருளாதாரத்தை ஆட்டம் காண வைக்கலாம். உலக பொருளாதாரத்தை ஆட்டம் காண வைக்கும் போது
எல்லா நாடுகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கும் என்றது. ஈரான் இதை விரும்புகிறது. ஏனென்றால் ஈரானுக்கு ஒன்று யோசிக்கிறது என்னென்றால் 4 வருடம் இந்த தடைக்குள்ளும் இந்த போருக்குள்ளேயும் ரஷ்யா சபை பண்ணியிருக்கிறது. 4 வருடம். அப்ப ரஷ்யாவுக்கு மேல போட்ட தடைகளை இந்த 4 வருடம் ரஷ்யா சபை பண்ணதால் அது திருப்பி விட்டிருக்கிறது ஐரோப்பாவுக்கு, அமெரிக்காவுக்குமே. அதே போல ஒரு 6 மாதம் சபை பண்ணினாலே உலகம் படத்தில். அப்ப அதைத்தான் ஈரான் விரும்புகிறது. அப்ப இது நீங்கள் சொன்னது போல இதை மூடி வைக்கிறது, திறக்கிறது, ஈரானுக்கு அதை மூடுவது எப்போதும் லாபமாகத்தான் இருக்கு. ஈரானில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்கள், மிக பிரதானமான பாலங்கள் மற்றும் போக்குவரத்து மையங்களை இலக்கு வைத்து தாக்குதல் வெகு விரைவாக தொடங்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஆனால் அவர்களை பொறுத்தவரை, ஈரான் தரப்பை பொறுத்தவரையில் அவர்கள் மிகவும் சாதாரணமாக இப்போது ஈரானினுடைய ஜனாதிபதி பெசஸ்கியானாக இருக்கலாம் அல்லது அங்கிருக்கக்கூடிய ஏனைய அரசியல் பிரமுகர்களாக இருக்கலாம், மிதிவண்டி செலுத்துகின்ற அளவுக்கு, அதாவது அங்கிருக்கக்கூடிய நகரங்களில் மிதிவண்டியில் பயணிக்கின்ற அளவுக்கு அவர்கள் இந்த பிரச்சனையை ஒரு சிக்கலாக பார்க்கவில்லை என்றால் அவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன, அல்லது அவர்கள் எதனை அதிக அளவில் நம்புகிறார்கள் என்னென்று சொன்னால், பாராசைகர்கள் அவர்களுக்கு 2500 ஆண்டு வரலாறு இருக்கின்றது. அவர்கள் அமெரிக்காவை கூறுவார்கள், உங்களுக்கு 250 ஆண்டு கால வரலாறு தான் இருக்கின்றது என்று. இப்ப இந்த 52 நாள் ஆகுது. 52 நாளும் இன்டர்நெட் இல்லை, ஆனால் இருக்கிறார்கள். இன்டர்நெட் ஜீரோ, இன்டர்நெட் இல்லை, இருக்கிறார்கள். முற்றுகையாக இருக்கிறார்கள். ஆனால் 48 மணி நேரம் ஒரு இன்டர்நெட் இல்லாமல் இந்த உலகம் இயங்குமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை என்றால் பணப்பரிமாற்றம், தகவல் தொழில்நுட்பம் என்று சொல்லி 48 மணி நேரம் இந்த உலகம் இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அவர்கள் இருக்கிறார்கள் 52 நாட்கள். என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த போர்ல வெற்றி பெறணும் என்று இல்லை. அவர்களுக்கு தெரியும், அவர்கள் அமெரிக்காவை அடித்து, அமெரிக்காவின் படை பலத்தை அழித்து, அவர் அமெரிக்காவின் நிதியை பலத்தை உடனே அழிக்க முடியாது ஈரானா. அதைத்தான் நாடாளுமன்ற பேச்சாளர் கலிஃபாப் கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், நாங்கள் அமெரிக்காவின் படையினரை பெரிய அளவில் அழிக்கவில்லை, அமெரிக்காவின் நிதியை பெரிய அளவில் அழிக்கவில்லை. அமெரிக்காட்ட இப்பவும் பெருமளவான படை இருக்கின்றது, அமெரிக்காவில் இப்பவும் பெருமளவான நிதி இருக்கின்றது. ஆனால் போரில் நாங்கள் தான் வென்றிருக்கிறோம். அவர் ஏன் அதை சொல்கிறார் என்றால், போரை அமெரிக்காவால் நடத்த முடியாது என்ற நிலைக்கு அமெரிக்கா போய்விட்டது. முதலாவது வாரமே, அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன கூறிய என்றால் சொன்னால், முதலாவது வாரமே ட்ரம்ப் தன்னை சுற்றியுள்ளவர்களை சொன்னதொன்று, அந்த போரிலிருந்து என்னை வெளியேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாருங்கள் என்று. அப்பவே அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதிலிருந்து நாங்கள் மீள முடியாது என்று. இப்ப ட்ரம்பின் பிரச்சனை என்னவென்று சொன்னால், கௌரவமாக வெளியேற வேண்டும். எனவேதான் உங்களுக்கு தெரியும், இந்த கடற்படை முற்றுகையை வைத்திருக்கிறேன், கப்பலை அடித்தேன், நான் தான் வெற்றி பெற்றேன் என்ற ஒரு நிலையாக இருக்கிறார். ட்ரம்புக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அமெரிக்க அரச தலைவர்களில் தான் ஒரு மிகச்சிறந்தவனாக இருக்க வேண்டும், போற்றப்பட வேண்டும். அது வெளியில் இருக்கோ இல்லையோ தெரியாது. நோபல் பரிசை பெற்றவர் ஒபாமா. அதை விட தானும் பெற வேண்டும். ஒபாமா தான் இப்ப ட்ரம்பின் போட்டியாளர். அதை தான் பெற வேண்டும் என்றுதான் உங்களுக்கு தெரியும் நோபல் பரிசு குழு என்ன பாடுபட்டது என்று. இப்ப அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒபாமா தான் இந்த ஈரானுடனான அணுசக்தி உடன்பாட்டை கொண்டு வந்தது. அப்ப இப்ப ட்ரம்ப் கேட்டிருக்கிறது ஈரான் என்றால், நீங்கள் 20 வருஷத்துக்கு இந்த அணு உற்பத்தியை, அணுசக்தியை நிறுத்துங்கள் என்று. ஈரான் சொல்லி இருக்கிறது மாட்டேன். ஈரானுக்கு சொல்லி அப்படி என்று சொன்னால், நீங்கள் தடைகளை எடுங்கள், எங்களிடம் முடக்கப்பட்ட 120 பில்லியன் காசை விடுவீங்கள், நான் 5 வருடங்களுக்கு முடக்கிறேன், இவர்கள் 5 வருடத்துக்கு வேண்டாம். ஏன் அதை கேட்கிறார் திருப்பி என்று சொன்னால், ட்ரம்ப் எதையும் கொடுக்க தயார், ஈரானுக்கு எதையும் கொடுக்க தயார். ஏனென்றால் ஒபாமான்ற உடன்பாடு வந்திருந்தாலும் ஈரான் 60% யுரேனியத்தை என்ரிச் பண்ணி இருக்கிறது. ஆனால் ட்ரம்பின் உடன்பாடு 20 வருஷத்துக்கு அதை நிறுத்துமாக இருந்தால் ஒபாமாவுக்கு ஒரு படி மேல நிற்பார். அதுதான் இப்ப அவருக்கு தேவை. ஏதோ ஒரு வழியில் ஒபாமாவை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு தேவை. ஈரானுக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. ட்ரம்பின் பலவீனத்தை அவர்கள் வடிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். எது பலம், எது பலவீனம். பலவீனத்தில் தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், ட்ரம்ப் பேச்சுவார்த்தை என்றால் அவர்கள் பேச்சுவார்த்தை இல்லை என்று நிற்கிறார்கள். இப்ப எல்லா நாடுகளும் ஈரானைத்தான் தொலைபேசி, இப்ப ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரோவ் எடுத்து பேசியிருக்கிறார்.
கட்டார் பேசியிருக்கிறது, பாகிஸ்தான் பிரதமர் பேசியிருக்கின்றார். எல்லோரும் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உலகத்தின் நிலைமை மிக மிக மோசமாகிக் கொண்டே வருகிறது. வர வர உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல் அதுக்களால் வாரம் எண்ணெய். ஒரு நாளைக்கு 10 நாளண்டாலே 200 மில்லியன், 50 நாள் கிட்டத்தட்ட 1000 மில்லியன், 1 பில்லியன் பேரல். உலகத்தின் மொத்த கையிருப்பே 1.2 பில்லியன் பேரல். அதுல 400 பில்லியன் எடுத்தாச்சு. இப்ப சொல்லியிருக்காங்களா 500 பில்லியன் எடுத்தாச்சு என்றால் அதை எடுத்தான் இந்த பிரைஸை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு 10 நாள் மூடினால் இந்த போர் நீடிக்குமாக இருந்தால் உலகத்தால் நிற்கவே முடியாத ஒரு நிலை. எனவேதான் சொல்கிறார், இந்த போர் இந்த ஏப்ரல் மாத முடிவுக்கிடையில் இந்த போர் முடிவடைய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதுக்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் இப்போது கூறினீர்கள், இன்னும் 10 நாட்களுக்கு இந்த போர் நீடிக்குமாக இருந்தால் அதனுடைய ஆபத்து அல்லது அதனால் வரப்போகின்ற பாதிப்புகள் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். அதற்கிடையில் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இதே காலப்பகுதியில் இன்னும் ஒரு செய்தி வெளியாகின்றது. ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக மிகவும் தீவிரமான எரிசக்தி சவாலை எதிர்கொண்டு வருவதாக ஐரோப்பிய ஆணையம் எச்சரித்திருக்கின்றது. மக்களை முடிந்தவரை வீட்டிலிருந்தே வேலை செய்யவும் மற்றும் போக்குவரத்துகளில் கார் மற்றும் விமான பயணங்களை குறைக்கவும் அதிகாரபூர்வமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர்ச்சூழல் உலகளாவிய எரிபொருள் விநியோக சங்கிலியை பெருமளவில் சிதைத்துள்ளது. இது குறுகிய காலத்துக்கான சிதைவாக எங்களால் பார்க்க முடியாது. இந்த பாதிப்பு ஐரோப்பாவை மட்டுமல்ல, இந்தியாவிலும் எதிரொலிக்கும் அபாயம் உள்ளதாக ஐரோப்பிய ஆணையம் எச்சரித்திருக்கின்றது. இது ஒரு முக்கியமான விடயம். நீங்கள் கூறிய அந்த வினாவின் பதிலுக்கான நீட்சியாக இது இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் கசகஸ்தான் இடமிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் கிட்டத்தட்ட 12.8% எண்ணெய்களை வாங்கி கொண்டிருந்தது, எரிபொருட்களை. இன்று அவர்களும் சொல்லிவிட்டார்கள், நவம்பர் மாதம் வரையில் நாங்கள் ஏற்றுமதியை செய்ய மாட்டோம் என்று சொல்லி, ஏன்னா தங்களுக்கு தேவை என்று சொல்லி. கையிருப்பு மிக விரைவாக குறைந்து கொண்டு செல்கின்றது. வளைகுடா நாடுகள் நான் இப்போ கணக்கு சொன்னேன் 1000 பில்லியன் வரும் என்று சொல்லி, இவ்வளவும் அந்த நாடுகள் ஏற்றுமதி செய்ய வேண்டியது, அவ்வளவும் அங்க தேங்கி போய் கிடக்கின்றன. அப்ப அந்த நாடுகள வருமானம் முற்றாக போய்விட்டது. இப்ப ஈராக்கின் 90% பொருளாதாரம் எண்ணெய் உற்பத்தி, அந்த காமூஸ் நீரிணைகளால் தான் வருவதுண்டு. அது இல்லை. அப்ப இப்ப யுஏஇ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோட போட்டிருக்கிற யுஏஇ அமெரிக்காவோட கேட்கிறது, தங்களுக்கு தாங்கள் சபை பண்ணுவதற்கு கொஞ்சம் டொலரை தாருங்கள் என்று. 2022ஆம் ஆண்டு இலங்கை கேட்டது டொலரை தாருங்கள் என்று. அதே போன்ற நிலை யுஏஇ, யாரும் கற்பனை செய்து பார்த்திருப்பார்களா? யுஏஇ அந்த சுற்றுலா பயணத்துறையால மட்டும் அதனுடைய இழப்பு 57 பில்லியன் என்று சொல்கிறார்கள். எண்ணெய் வியாபாரம் இல்லை, விமான போக்குவரத்து இப்ப அந்த போர் நிறுத்தத்துக்குள்ளதான் கொஞ்சம் இயங்குகிறது. ஆனால் யாரும் அங்கு போவதற்கு இல்லை, முதலீட்டாளர்கள் இல்லை. யுஏஇ என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் தரவில்லை, டொலரை தரவில்லை என்று சொன்னால் நான் யுவானில் பெட்ரோலை விற்பேன். மிரட்டி இருக்கிறாங்க. எல்லாரும் அதைத்தான் செய்ய போறாங்க. அப்ப பெட்ரோ டாலர் உடன்பாடு யுவான் டாலருக்கு மாறுமாக இருந்தால் அமெரிக்கா டாலர் கொலாப்ஸ். அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த போரை அமெரிக்கா தொடர விரும்பாது. ஆனால் கௌரவமாக இருந்து வெளியேறத்தான் இப்போ ட்ரம்ப் முயற்சிகளை எடுக்கிறார். தான் எவ்வாறு கௌரவமாக வெளியேறுவது என்பதுதான் இப்போது அவருடைய இரவும் பகலும் அவருடைய சிந்தனையாக இருக்கின்றது. இதே போலதான் ஐரோப்பிய ஒன்றியம் தான் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. என்னென்று சொன்னால், ரஷ்யாவிடம் இருந்தான மலிவான எண்ணெய்களை நிறுத்திவிட்டார்கள். இப்போது அவர்களுடைய லைஃப் லைனாக இருந்தது இந்த வளைகுடா நாடு, அதுவும் நிறுத்தப்பட்டு விட்டது. அப்ப ஐரோப்பிய ஒன்றியம் தான் இந்த போருக்கு உண்மையில் நீங்கள் பார்க்கலாம், பலஸ்தீன போராக, காசாவில் இடம்பெற்றதாக இருக்கலாம், லெபனான் போராக இருக்கலாம். இதை எல்லாத்துக்கும் மூல காரணமாக அவர்கள் இருந்தார்கள். அமெரிக்காவுடன் தொடர்ந்து பயணித்தார்கள். இன்று அவர்கள் விலகி நின்றாலும் ஆனால் அவர்களுக்குமான ஒரு தண்டனையாகத்தான் ஈரான் இதை பார்க்கின்றது. இப்ப பலர் கேட்கிறார்கள், இதுல இப்படி மூடி வைத்திருந்தால் ஈரானுக்கு பாதிப்பு இல்லையோ? அவங்களோட நாடு மிக பெருசு. பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன் மூண்டையும் சேர்த்தால் அந்த அளவு நாடு. மலைகள் இருக்கின்றது. அவர்களுடைய விவசாயத்தில் அவர்கள் பெருமளவானவற்றை தாங்களே உற்பத்தி செய்கிறார்கள். போர் தொடங்க முதலே
இந்தியாவிடமிருந்து வாங்கிய அரிசியை நிறுத்திவிட்டு பாகிஸ்தானிடமிருந்து அரிசியை வாங்க வலிக்கிட்டு விட்டார்கள். பாகிஸ்தானுக்கு தரையால எண்ணெயையும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் இது கடல் முடக்கப்படும் என்று சொல்லி. அவர்கள் 40 வருடம் தடைக்குள்ளும் இருந்தவர்கள். அப்ப அதை அவர்களால் அதை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் உலக நாடுகள் சரி, அன்றைக்கு நேற்று பில் கிளின்டன் பேசும்போது கூட கூறியிருந்தார், அமெரிக்கான முன்னாள் அரசு தலைவர், இப்ப போர் நின்றா கூட இது வளமைக்கு திரும்ப 2 வருடம் இருக்கும் என்ற ஒரு நிலை. ஏன் கட்டார் கூட கூறியிருக்கிறது, தன் எல்என்ஜி அந்த உற்பத்தி நிறுவனம் அது இந்த சேதம் தாங்கள் திருத்தி முடிக்க 5 வருடங்கள் எடுக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். எல்லோரும் இன்னும் கணக்கு பார்க்கவில்லை, எவ்வளவு சேதாரம் இந்த போரால் வந்தது என்பதை இன்னும் கணக்கு பார்க்கவில்லை. ஈரான் மட்டும்தான் சொல்கிறது தனக்கு $270 பில்லியன் என்று சொல்லி, ஏனைய நாடுகள் இன்னும் சொல்லவில்லை. ஆனால் இது முடிந்த பிறகுதான் இந்த அளவு எவ்வளவு என்று தெரியும். இந்த நிலையில் நீங்கள் கூறியது போல இந்த பொருளாதாரம் ஒயில் என்றது தனி ஒயில் இல்லை, அதுதான் கூறுவது, அது ஒரு உணவு, எல்லாத்துக்கும் அதுதான் தேவை. இப்போ உரமும் இல்லை, உரத்துக்கான தேவையான நேச்சுரல் கேஸ் அதுக்களால் தான் வருவதுண்டு. உரத்தை இந்தியாவில் கூட பல உர உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன. சீனா தன் உர ஏற்றுமதியை நிறுத்திவிட்டது, ரஷ்யா தன் உர ஏற்றுமதியை நிறுத்திவிட்டது. இந்த 2 நாடுகளும் மிகப்பெரிய நாடுகள். காலம் எங்களுக்காக காத்திருக்காது. காலம் தப்பினால் நீங்கள் பயிரை விதைக்க முடியாது. இந்த அடுத்த வருடம் வரையும் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும். பருவ காலங்கள் மாறிக்கொண்டிருக்கும். அதால தான் இப்ப ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம் பலரும் கூறுகிறார்கள், மிகப்பெரிய ஒரு பட்டினிச்சாவு, 32 மில்லியன் மக்கள் பட்டினிச்சாவை எதிர்கொள்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஒரு மாத கால போர். இப்போது ஹர்முஸ் நீரிணை முடக்கம் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ஒரு பெரும் யுத்தத்துக்கான வெடிப்பு அல்லது பெரும் தாக்குதல் ஒன்றை அமெரிக்கா ஈரான் கடலில் நடத்துவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா, அல்லது இந்த இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருப்பது ஈரானால் என்றால் அமெரிக்கா இந்த இடத்தில் தானும் ஒரு பக்கம் நிற்கிறேன் என்று கூறுகிறது என்றால் ஒரு பெரும் யுத்தத்தில் இது முடிவுக்கு வருமா, அல்லது எல்லோரும் மற்றவருக்கு கூறாமலே அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்று விடுவார்கள்? அமெரிக்காவுக்கு இப்ப முதலாவது பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதில் ஈரான் தப்பி பிழைக்கும் என்று அமெரிக்கா நினைக்கவில்லை. அமெரிக்கா ஏமாற்றப்பட்டிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை அது இனி யுத்தம் முடிஞ்சதோ முடியலையோ அது நிலைமை பழைய மாதிரி இருக்காது. ஈரான் தனது $270 பில்லியன் தனக்கு சேதம் என்று சொல்றதே இந்த ஹார்முஸ் நீரிணையில் வைத்து அந்த பணத்தை எடுக்க போகிறேன் என்று அதை ஒரு கட்டணத்தை கொண்டு வருவதற்குத்தான். அந்த கட்டணம் ஈரான் பொருளாதாரத்தை மிக வேகமாக வளர்க்கும். அது மட்டுமல்லாது இப்ப ஈரான் நிற்கிற நிலைமைக்கு ஈரான் அத்தனை தடைகளையும் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நிர்பந்தம் தான் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. சரி, நீங்கள் கேட்டது போல ஒரு மிகப்பெரிய போர் மூலமாண்டால் உள்ள அத்தனையும் அடிச்சாச்சு. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் இனி அவர்களிடம் ஆயுதம் திருப்பி செய்ய வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது. ஈரான் கூறுகிறது தனது ஏவுகணைகளில் பல இன்னும் பாவிக்கப்படவில்லை என்று சொல்லி. இப்ப இனி ஒரு சண்டை வருமாக இருந்தால் டியாகோ காசியாவில் இருந்துதான் அமெரிக்காவின் பிரதான தளமாக அதுதான் பயன்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. அந்த தளம் கூட முழுக்க எலக்ட்ரானிக்காகத்தான் இருக்கின்றது. ஏவுகணைகளை லோட் பண்ணுவதோ அல்லது விமானங்களுக்கு அதை பரிமாறுவதோ அல்லது அது கணக்கெடுப்புகளோ அதை எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். அதை ஹேக் பண்ணலாம் என்று கூறுகிறார்கள். அந்த தளத்தையே இல்லாது செய்யலாம் என்று கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் இந்த வளர்ச்சி இருக்கின்றது. விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் கூட உங்களுக்கு தெரியும், விமான எதிர்ப்பு ஏவுகணைகளில் எவ்வளவு தூரம் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. இப்ப கடற்படை ஒரு முற்றுகை என்று சொன்னால் ஈரானிடம் பெருமளவான சிறிய விசைப்படகுகள் இருக்கிறது, 50 கலிபர். அதை அந்த 2 கப்பல்களால் தான் அந்த இந்திய கப்பல்களுக்கு சுட்டார்கள். கடல் கன்னி வெடிகள் இருக்கின்றன, நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன. சரி, ஒரு தரையிறக்கத்தை அமெரிக்கா செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது ஈரான் இந்த சிறிய படகுகளை சுட வேண்டும் என்று சொன்னாலும் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களைத்தான் கொண்டு வர வேண்டும். அதில் 30mm கலிபர் இருக்கிறது, கனன் இருக்கிறது. ஆனால் அதற்கு இணையாகத்தான் சைனாவும் ரஷ்யாவும் மேன் பேட்ஸ் என்று சொல்ற ஏவுகணைகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அது குறுந்தூர் ஏவுகணை, 10,000 அடிக்கு சுடும். அதை விட ஈரான் S-300 வகை ஏவுகணை HQ-9 இருக்கின்றது, 27 கிலோமீட்டருக்கு சுடும்.
அப்ப வான் பாதுகாப்பில் கூட உங்களுக்கு தெரியும், இந்த முதலாவது பேச்சுவார்த்தை குழு வந்துட்டு சென்ற போது அவர்கள் 5 விமானங்கள்லாம் அவர்களை வரவேற்றது. 2 F-4 பேந்தர் ரக விமானங்கள், 3 MiG-29 ரக விமானங்கள். அதை அவர்கள் ஏன் காட்டினார்கள் என்று சொன்னால், வான்படை இல்லை என்று சொன்னீர்கள், வான்படை இருக்கின்றது, நீங்கள் அளித்தது டம்மி, நாங்கள் ஏதோ ஒரு இடத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் என்றதை அவர்கள் காண்பிப்பதற்குத்தான் அந்த பறப்பை மேற்கொண்டார்கள். அப்படி என்று சொன்னால் ஏவுகணைகள் கூட அவர்களிடம் தாராளமாக இருக்கிறது என்றால் அர்த்தம். முழுக்க முடியவில்லை. உள்ளுக்குள் உள்ளகத்தில் ஊடுருவி ஒரு தாக்குதலை செய்கிற அளவுக்கும் இப்போதைக்கு இல்லை. அது கடந்த ஜனவரி மாதத்துடன் அதை இல்லாது செய்து விட்டார்கள். இப்ப படைத்துறை ரீதியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப 50,000 படையினர் தான் அமெரிக்காவின் வளைகுடாவில் இருக்கிறார்கள். ஒரு தரை நடவடிக்கை, ஈரானை போன்ற ஒரு பெரிய நாட்டின் மீதான தர நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3-4 மில்லியன் படையினர் தேவை, முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டார். ஆனால் அமெரிக்காவின் மொத்த படத்தொகை 1.3 மில்லியன் இராணுவம் தான் அமெரிக்காட்ட இருக்குது. எனவேதான் டிசம்பர் மாதம் ட்ரம்ப் கூறுகின்றார், எல்லோரும் கட்டாய இராணுவ சேவைக்கு வர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த காலத்துல யார் சண்டைக்கு போவார்கள் யோசிச்சு பாருங்க. அவனை ஒன்று ஜிம்முக்கு போய் அங்க போய் இங்க போய் 100 வருஷம் வாழலாம் என்றுதான் எல்லாரும் இருக்கிறார்கள். முன்னொரு காலம் இருந்தது, ரத்தத்துல பொட்டு வச்சு அனுப்பின காலம். இப்ப எல்லாம் அந்த காலம் எல்லாம் மாறிவிட்டது. எனவேதான் அமெரிக்கா இப்போது ஃபோர்ட் நிறுவனம், GM நிறுவனங்களை, கார் கம்பெனிகளை கேட்டிருக்கு, நீங்கள் போர்க்களத்திலிருந்து காயப்பட்ட படையினரை எடுத்துக்கொண்டு வாரத்துக்கு அல்லது போர்க்களத்துக்கு சப்ளைக்கு ரோபோக்களை செய்ய சொல்லி அது அப்படி ஒன்று செய்துதாருங்கள் என்று சொல்லி. இனி ஒருத்தரும் போக போறதில்லை, ஏன்னா மேன் பவர் அவ்வளவுக்கு குறைந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், ஏவுகணைகள், இதுகள் தான் இனி. ஆனால் அதில் யார் மேலோங்கி நிற்கிறார் என்று சொன்னால் ஈரான் தான் நிற்கின்றது மேலோங்கி. எனவேதான் இந்த போர் ஆரம்பித்து ஒரு கிழமை போன போது கூட பலர் கூறினார்கள், அமெரிக்கா 20ஆம் நூற்றாண்டு போரை நடத்தி கொண்டிருக்கிறது, ஈரான் 21ஆவது நூற்றாண்டு போரை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. அதாவது 80ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டுகளில் கட்டப்பட்ட விமானம் தாங்கி கப்பல்கள் எல்லாம் தற்போதைய போர் முறைக்கு உகந்தது அல்ல என்றது இப்போது இந்த போர் வடிவாக தெளிவாக காட்டியிருக்கிறோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ஈரான் போர்க்கள முனையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான செயற்பாடுகளும் அமெரிக்கா ஈரானுக்கு இடையில் இடம்பெறுகின்ற இராணுவ ரீதியான உள்ளக மற்றும் வெளியக ரீதியான நிலைமைகள் தொடர்பான பல முக்கிய தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம், பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள். உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.